இங்க ஒரு பிசினஸ்மேன் ஒரு பெரிய சிட்டில ரன் ஆகுற ஒரு இடத்துல சின்ன ஹோட்டல் இருக்கத பார்த்துட்டு அத எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறாரு. அத டிரைவர் வந்து போய் கேட்டுட்டு வரும்போது, அவங்களும் விக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இந்த பிசினஸ்மேனும் டீல் பேசுறதுக்காக போறாரு. அந்த பாட்டியம்மா ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுங்க. அப்புறமா விலைய பத்தி பேசலாம்னு சொல்லிடுறாங்க. இவர் ஒரு சாப்பாடு தான் வாங்கியிருப்பாரு. ஆனா, இவருக்கு நெறைய அந்த பாட்டியம்மா ஃப்ரீயா குடுப்பாங்க. இவர் கேட்கவே இல்லைன்னு சொல்லும்போது, "நல்லா சாப்பிடுங்க. இங்க வந்து சூப்லாம் இருக்கு." அவரும் தான் ஒரு பெரிய பிசினஸ்மேனுங்கிறத மறந்து எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சாராரு. அப்போ அங்க பார்த்தா ஒரு தெருநாய் கூட நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருக்கு. இவர் போய் எவ்வளோன்னு கேட்டா, அவங்க சாப்பாட்டுக்கு மட்டும் விலைய சொல்றாங்க. "நீங்க இந்த கடைய விக்கலையா?" அப்படின்னு கேட்கும்போது, அங்க உள்ள எல்லாரையுமே அந்த பாட்டியம்மா காமிக்கிறாங்க. "இங்க உள்ள ஒவ்வொருத்தருமே என்ன நம்பி தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா, நான் இந்த கம்மியான விலையில குடுத்தா மட்டும் தான் உண்டு." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த சின்ன கடைய வச்சு இந்த பாட்டியம்மா எப்படி இவ்வளோ பண்றாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு, அங்கருந்து வெளிய வராரு. டிரைவர் கேட்குறாரு, "வாங்கிட்டீங்களா?" அப்படின்னு. அந்த பிசினஸ்மேனும், "வாங்கிட்டேன். உனக்காக சாப்பாடு வாங்கியிருக்கேன்னு" சொல்லிட்டு ஒரு சாப்பாடு குடுக்குறாரு. இத பார்த்த அந்த டிரைவருக்கு பயங்கரமா ஆனந்தமாகி கண்ணீரே வர்ற அளவுக்கு வருது. அப்போதான் இவங்க எல்லாருமே உணர்றாங்க, அன்பு தான் பெருசு அப்படிங்கிறத.